ஆண்டுதோறும் இப்படிப்பட்டதான இந்த வனப்பகுதியிலே கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சத்திய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இப்படிப்பட்டதான கூட்டத்தை ஒழுங்கு செய்து ஒழுங்கு கிரமமாக நடத்துகிற இந்த திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக வந்திருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரன் ஜான் மார்க்காக நன்றி செலுத்துகிறோம். மனுவின் கூட தூர பகுதியிலிருந்தே இந்த இடத்துல எங்களுக்கு கொண்டு வந்து பணம் மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாய் இந்த உலகத்திலே பணத்தின் மேன்மையை விட உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம், உம்மை அறியக்கூடிய அறிவு எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படியாக இங்கே வந்திருக்கிற திருச்சபை விசுவாச மக்களுடைய உள்ளத்திலே நீர் பேசும்படியாகவும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்தை நாங்களும் கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆங்காங்கே இருந்தாலும் தன்னுடைய செவிகளை இந்த ஒளிபெருக்குக்கு நேராக சாய்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை தெய்வ சத்தியத்தை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கடன் செல்லும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். செய்தி கொடுக்கப்படுற ஆசிரியர் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியானவர் தாமே சகோதரனை மறைத்து நீர் வார்த்தைக்கு வார்த்தையாகவும் உம்முடைய சத்திய வசனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருப்பொருளாகவும் நீர் இருந்து வெளிப்பட வேண்டுமாய் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். கேட்கவர்கள் கேட்டதோடு மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் வாழ்வதற்கு தேவன் ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டுமாய் எங்கள் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நன்றி. இந்த செய்திக்கு பிரயோஜனமாக நாம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல், உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம், ஆனால் எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றுதான், அது நம்முடைய அழிவில்லாத ஆத்துமாதான். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த பாடல். இந்த பின்னாடி கூடாரத்தில் இருக்கவங்க தயவு செய்து வந்துருங்க. கேமராவில் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், நாளைக்கு நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது இந்த கல்லுல யாரும் இருக்க வேண்டாம். பின்னாடி கூடாரத்தில் இருக்கவங்க தயவு செய்து வாங்க. அன்பாண்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை நீங்க வர்றது நிமித்தமாக உங்களை நிறைவாய் அனுப்ப இருக்கிறார். நீங்க வரல அப்படின்னா உங்களுக்கு கூடாரத்திலே இருட்டாயிரும், உங்க வாழ்க்கை இருட்டாயிரும். வாங்க, ஒரு விசேஷித்த செய்தி. Hello, check. Check. Hello, check. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம்
என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே இயேசுவின் பிள்ளைகளாம். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. வர்றவங்க உங்க விரிப்போடு வாங்க. நீங்க உட்காருவதற்கு தேவையான விரிப்புகளோடு வாருங்கள். யாராவது டார்ப்பா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க. பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றுதான், அழிவில்லாத ஆத்மாதான். அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நம்முடைய காலத்தின் அருமை கருதி இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். அடுத்த சுவிசேஷ கூட்டம் நமக்கு சரியாக 6:15 மணிக்கு ஆரம்பம். அதற்கு முன்பதாக இந்த விசேஷித்த செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக தேவர்குளம் சபை மூப்பர் சகோதரன் எபனேசர் வந்து இப்பொழுது ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய சகோதரன் ஜான் மார்க் அவர்கள் பணத்தை கையாளுவது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜெப செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
அருமையான இந்த இயற்கை பகுதி நிறைந்த பகுதியில் உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு மகிழச் செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஆயத்தம் செய்து இந்த 66வது இந்த முகாமை நடத்தும்படி நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த திருச்சபை மக்கள் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற தேவதாசர் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு போராட்டம் நிறைந்த அந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தாரும். உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற தாசர் நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுக்கு வேண்டிய ஆவியானவர் வழிநடத்துவமாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகரும் மேய்ப்பரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்கள் எடுக்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி. இன்னும் நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். அவங்க பணத்தை நல்லா தான் செலவழிக்காங்க போலன்னு. அப்போ உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை என்ன? சரி, இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் ஜான் மார்க் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொடுப்பார்கள். இது அவருடைய அனுபவபூர்வம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இந்த மிகப்பெரிய நம்முடைய கேள்வியை ஆண்டவருடைய உதவியோடு வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கும்படியாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம், இனிமே தான் தெரியல. ஓகே, உங்கள் எல்லாரையும் இந்த மாலை வேளையில் இவ்விதமாய் சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரன் இந்த தலைப்பை கேட்டுக்கொண்ட பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் விருப்பமும் எனக்கும் இருந்தது. ஸோ அதனால் உடனே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா இங்கே யார் கையில் காசு இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, எல்லாரிடத்துல என்ன உண்டு? காசு உண்டு. இப்போ அந்த காசை என்ன செய்கிறதுன்றது தான் நமக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? ஓகே, ஆண்டவர் நடத்துகிற வண்ணமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வேத ஆதாரத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் உங்கள் பைபிளையும் அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கட்டளை கொடுக்க சொன்ன வார்த்தைகளை இங்கே நாம் படிக்கின்றோம். இந்த நிருபம் எழுதும்போது தீமோத்தேயு எபேசு சபையை கண்காணித்து கொண்டிருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எபேசு சபையில் இருக்கிறார். இப்ப சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளை கொடுக்க சொல்றார். என்னென்ன கட்டளை கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 3 வசனங்களிலே 3 ஐஸ்வர்யங்களை குறித்து நம்ம பார்க்கின்றோம். இந்த 3 வசனங்களிலே 3 ஐஸ்வர்யங்களை குறித்து நாம பார்க்கின்றோம்.
முதலாவது இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள், இது முதலாவது. இரண்டாவது 18வது வசனத்திலே நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள். இரண்டாவது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள். மூன்றாவது 19ஆம் வசனத்தில் வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைப்பவர்கள். வருங்காலத்திற்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கிறவர்கள், அப்படின்னா ஐஸ்வர்யமாக வைப்பவர்கள். சரியா? சோ 3 விதமான ஐஸ்வர்யங்கள் என்று இங்க நாம பார்க்கின்றோம். ஒன்று இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள். இது எதை சம்பந்தப்பட்டது? பொருள் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள். இரண்டாவது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள். இது எதை சம்பந்தப்பட்டது? குணம் சம்பந்தப்பட்டது. எதை சம்பந்தப்பட்டது? குணம் சம்பந்தப்பட்டது. நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள். மூன்றாவது வருங்காலத்திற்கு ஐஸ்வர்யம். வருங்காலம். இந்த வருங்காலம் என்பது இந்த உலகத்திலே வருங்காலம் அல்ல, பரலோகத்திற்குரிய காலத்தை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. அப்ப இங்க எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த மூன்றாவது வார்த்தையாக இருக்கின்றது. சோ இது எதை குறிக்கிறது? வருங்காலம் என்று சொன்னால் பரலோகத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. சரிங்களா? இப்போ இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்ததான நிலைமையில நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? முதலாவது பாருங்க, இதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தில் நாம கவனிக்கும் பொழுது இப்படியாக நாம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இது எந்த ஐஸ்வர்யம்? எந்த ஐஸ்வர்யம்? 17வது வசனத்தில் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள். என்ன நடக்குது அவர்களுக்கு? ஒன்று சோதனையிலும் கண்ணியிலும், 2 மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இங்க பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னா, ஐஸ்வர்யவான்களாக விரும்பாதீர்கள். தயவு செய்து ஐஸ்வர்யவான்கள் ஆகணும் அப்படின்னு என்ன செய்யாதீங்க? விரும்பாதீங்க. அந்த விருப்பம் நமக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த உலகத்திலே கிறிஸ்தவ உலகம் என்று சொல்லக்கூடிய நிறைய இடங்களிலே நம்மை ஏமாற்றக்கூடிய வார்த்தைகள் இதுவாக இருக்கிறது. என்ன வார்த்தை? நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நீங்க என்ன ஆயிடலாம்? ஐஸ்வர்யவான்கள் ஆயிடலாம், வீடு கட்டிடலாம், பங்களா கட்டிடலாம், கார் வாங்கிடலாம். இப்படி பல நிலைமைகளிலே நம்மை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைய உலகமானது நம்மை கிறிஸ்தவ உலகம் சுற்றி இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க கவனிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஆசீர்வாதம் என்ற இந்த வார்த்தையானது வித்தியாசப்படுகின்றது. நீங்க சொல்லுங்களேன், ஆசீர்வாதம்னா என்ன? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆசீர்வாதம்னா என்ன? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஆசீர்வாதம்னா என்ன? அதான் இப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறாரு அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க?
நல்ல வேலை, நல்ல வேலை இருந்தா அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு. ஓகே, 1. 2 வேற, பொருட்கள் நிறைய இருந்தா. பொருட்கள்னா என்ன? சோஃபா செட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இதெல்லாம் இருந்தா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஓகே, அப்புறம் காரு, பங்களா, அது இருந்தா அவங்களை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஓகே, வேற? இந்த பக்கம் சொல்லட்டும் ஐயா. ஐயா புரியல? நோய் நொடி இல்லாம இருந்தா அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஓகே, ரைட். அடுத்தது வேற ஏதாவது? வேற ஏதாவது? இதெல்லாம் இருந்தா ஆசீர்வாதம் அப்படின்னு பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு? எங்க சொல்லியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் நீங்க சொன்ன மாதிரி ஆபிரகாம் சீமானா இருந்தான். எதை வச்சு அளந்தாங்க? ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க. யோபு ஐஸ்வர்யவான் அப்படின்னு என்ன பண்ணாங்க? அளவிட்டாங்க. எதை வச்சு சொன்னாங்க? ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம், வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க, இவைகளை வைத்து என்ன பண்ணாங்க? அளவிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஆடு, மாடு, ஒட்டகம், கழுத, வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க இவைகளை வைத்திருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு யாரையாவது சொல்லியிருக்கா? 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 இல்ல, அப்படி சொல்லலைங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம்னா எதை குறிக்கிறது? வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நம்முடைய ஆசீர்வாதம் எதை சார்ந்தது அல்ல. நம்முடைய ஆசீர்வாதம் எதை சார்ந்தது அல்ல? பொருள் சார்ந்ததை அல்ல, பணம் சார்ந்ததை அல்ல. அதை வைத்துக்கொண்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம் தான் தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சா இந்தியாவிலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுங்களா? அம்பானியும் அதானியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்று. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கின்றோம்? நல்லா கவனிங்க. 1000 கோடி வச்சிருக்கலாம், ஆனா நிம்மதியா வாழ முடியாது. யார் வாழ்றோம்? யார் வாழ்றோம்? நாம வாழ்றோங்க. அப்ப அந்த 1000 கோடியை விட எது ஆசீர்வாதமானது? நாம வாழ்ற நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இதுதான் தேவனுக்குள்ளாக நாம் அனுபவிக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யம். அப்ப நாம இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான்கள் ஆக என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. விரும்பாதீங்க. அப்படி ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்பினா என்ன ஆபத்து அப்படின்னா, நல்லா கவனிங்க. 2 ஆபத்துகளை நாம் அங்க படிக்கிறோம். முதலாவது ஆபத்து, நான் விழுகிறேன், நான் ஆபத்திலே விழுகிறேன். என்ன நான் விழுகிற ஆபத்து? 1 என்ன வாசிக்கிறோம்? சோதனையிலும் கண்ணியிலும் விழுகிறேன். நான் சோதனையிலும் கண்ணியிலும் விழுகிறேன். நான் விழுகிறேன். இது எனக்கு வருகிற ஆபத்து. 2வது, நான் மற்றவர்களையும் ஆபத்திலே விழ வைக்கிறேன். எப்படி? அங்க பாருங்க, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும்
இச்சைகளிலும் விழுகிறார்கள். நான் குழியில விழுறது மட்டும் இல்ல, நான் மற்றவங்களையும் என்ன செய்ய வைக்கிறேன்? குழியில விழ வைக்கின்றேன். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்ன அந்த கோட்பாடு? 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். நல்ல கவனிங்க, நாம வாழ்ற வாழ்க்கை ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். தேவன் நம்ம எங்க வச்சிருக்கிறாரு? ஒரு எல்லையில வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்க ஒருவேளை 1000 பேர் இருக்கலாம், ஒருவேளை 300-400 குடும்பங்கள் இருக்கலாம். 400 குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய எல்லையும் எப்படி இருக்கும்? வித்தியாசமா தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? 400 குடும்பங்கள் வாழ்ந்துனா 400 குடும்பங்களுடைய எல்லைகளும் ஒரே மாதிரி இருக்காது, அவர்களுடைய வரவு ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன எந்த வரம்பில வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் என்ன எல்லையில வைத்திருக்கிறாரோ, அந்த எல்லையிலே அந்த வரம்புக்கு உட்பட்டு நாம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். வரவுக்கு ஏற்ற சொல்லுங்க செலவு. வரவுக்கு ஏற்ற செலவு. சரி, வரவுக்கு மிஞ்சி செய்கிற செலவுகள் அப்படின்னா, வரவுக்கு மிஞ்சி செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்னா நாம செய்யறோமா? வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யறோமா? வரவுக்கு மிஞ்சி செய்யக்கூடிய செலவுகள்ல செய்யறோம் அப்படின்னா கவனிங், 1, கடன் வாங்குகிறவர்கள் வரவுக்கு மிஞ்சி செலவு செய்கிறவர்கள் என்று அர்த்தம். ஏன் கடன் வாங்குறோம்? ஏன் கடன் வாங்குறோம்? அது ஏன் எல்லைக்கு மிஞ்சி இருக்கு. இப்போ எனக்கு வரவு என்ன? 10,000 ரூபாய். ஆனா என் செலவு எவ்வளவு ஆகுது? 15,000 ரூபாய் ஆகுது. இப்ப அந்த 5,000 ரூபாய் என்ன பண்ணணும்? கடன் வாங்கணும். அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? அப்படி யாரும் சொல்லி கொடுக்கலங்க. வேதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த மாதிரியான ஒரு மாதிரியை வைத்து போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? அது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது இல்லையா? என்ன பண்ணு? கடனை வாங்கு. அது எப்படி வழக்கமாவே கடனை உடனே வாங்கி அதை செஞ்சு முடிச்சிடணும். யார் சொன்னா? பெரியவங்க சொன்னாங்க. அந்த பெரியவங்க நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேன்றாங்க எனக்கும். ஐயா, அது வேதத்துக்கு புறம்பானது. நம்முடைய எல்லையிலே நாம் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லையிலே நாம் இருக்க வேண்டும். 1. 2வது, லோன் வாங்குறது கடனா இல்லையா? அப்படியா? லோன் வாங்குறதும் கடன் தானா? இல்லையா? நிறைய பேர் இல்லைன்னு சொல்லின்னு இருக்கிறாங்கய்யா. இப்போ கொடுமை என்ன தெரியுங்களா? முன்னாடி எல்லாம் கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டு இருக்கா? இது பின்னாடி இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இந்த கிரெடிட் கார்டு முன்னாடி எல்லாம் வாங்கணும்னா நாம அலைய வேண்டியதா இருக்கு. இப்போ நாம அலைய தேவையில்ல, அவங்களே ஃபோன் பண்ணிடுறாங்க. இதுல என்ன கொடுமை தெரியும்? கிரெடிட் கார்டுனா கடங்கார கார்டுன்னு அர்த்தம். இதுல நமக்கு வாழ்த்துதல் வேற. ஐயா வாழ்த்துக்கள், நீங்க 10 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு நமக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வருதா? இப்போ அவன் என்ன சொல்றான் தெரியுமா? கவனிங்க, நீங்க 10 லட்சம் ரூபாய் கடங்காரன் ஆவதற்கு நீங்க தகுதியுள்ளவனா மாறிட்டீங்கன்னு சொல்றான்.
அதுக்கு நமக்கு வாழ்த்து வேற சொல்றான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? எதுக்கு? கடன்காரன் ஆகிறதற்கு. அப்போ இந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, உலகத்தானும் அதுதான் செய்யறான், நானும் அதே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன வித்தியாசம் இருக்கு? ஐயா, தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லையில நான் எவ்வளவு திருப்தியா இருக்கிறேன், அதுதான் உண்மையான விசுவாசி. தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய வரம்பிலே நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், அதுதான் உண்மையான விசுவாசி. இப்போ பவுல் சொல்றார், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எங்க சொல்றாரு? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலும் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, எந்த நிலையில் இருந்தாலும் அப்படின்னா, கஞ்சி கொடுக்கிற நிலைமை இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக் கொடுக்கணும். இப்ப என்ன விஷயம்னா, நாம அந்த நிலைக்கு போறதே இல்லையே. நான் சொல்றது புரியுதுங்களா? நாம எந்த நிலைக்கு போறதில்லை, அந்த தாழ்வான நிலைக்கு நாம போகிறதே இல்லை. அந்த தாழ்வான நிலைமை இறங்குது அப்படின்னா அடுத்து எங்க போகணும்? அடுத்து எங்க போகணும்? சோ விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தயவு செய்து கடன் வாங்க போகாதீங்க. அது உங்களை அமிழ்த்துகிறது மட்டுமல்ல, உங்க கூட இருப்பவர்களையும் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அது சந்தோஷத்தை கெடுக்கும், அது மகிழ்ச்சியை கெடுக்கும். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தான் பொன்னேரி அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல சபைக்கு வர்ற ஒரு சகோதரனுடைய நண்பர் ஒருவர், ஐயா வாங்க ஜெபம் பண்றதுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டார். சரின்னு சொல்லி நான் அந்த சபையில் இருக்கிற சகோதரனை கூட்டிகிட்டு நான் போனேன். ஒரு 30 வயசு இருக்கும் அந்த சகோதரனுக்கு, 30 வயசு. அந்த சகோதரன், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா 80 லட்சம் ரூபா கடன் இருக்கியா அப்படின்னார். 80 லட்சம் ரூபா எனக்கு உண்மையிலே தூக்கி போட்டுருச்சு. ஏறக்குறைய இன்னும் 20 லட்சம் போட்டால் 1 கோடி ரூபா, 3/4 கோடி இல்லையா? 80 லட்சம்னா எவ்வளோ? ஏறக்குறைய 3/4 கோடி. இவ்வளோ கடன் எப்படியா அப்படின்னா, அதுக்கு அவன் சொல்கிறான், இதில் 1 பைசா கூட நான் கடன் வாங்கலையா, இது எங்கள் அப்பா செஞ்ச கடன். அவங்களுக்கு வாங்கி கொடுத்து, இவங்களுக்கு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு பேர் சொல்லி, இவங்களுக்கு பேர் சொல்லி, இவங்களுக்கு கையெழுத்து போட்டு, அவங்களுக்கு கையெழுத்து போட்டு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அது எல்லாம் கொண்டு வந்து யாரை பிடிச்சிட்டாங்க? எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, அவரால் பண்ண முடியல. இப்போ அது யார் கட்டணும்? நான் கட்டணும். அது யார் செய்த தவறு? அவன் செஞ்சானா? இல்லை. தகப்பன் செய்த அந்த தவறு பிள்ளை என்ன செய்தது? பாதித்தது. ஒரு வசனம் வாசிங்களேன், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினால் அதுல என்ன இருக்காது? அதுல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அப்ப வேதனையோட ஐஸ்வர்யமும் வருது அப்படின்னு சொன்னா அது யாரு கொடுத்த ஐஸ்வர்யம் அல்ல, அது தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் அல்ல. தேவன் கொடுத்த ஐஸ்வர்யம் அல்ல. தேவன் வேதனையை அவர் அந்த ஐஸ்வர்யத்தோடு என்ன செய்ய மாட்டாரு?
கூட்ட மாட்டார். கூட்ட மாட்டார். ஒன்று. இரண்டாவது, ஒருவேளை தேவன் நமக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கிறாரு அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த ஐஸ்வர்யம் ஒன்று, என்னை இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல். என்னை என்ன சிந்தைக்கு கொண்டு போகக்கூடாது? இருமாப்பான சிந்தைக்கு கொண்டு போகக்கூடாது. இருமாப்புனா என்ன? இருமாப்புனா என்ன? கௌரவமா? காலகட்டத்தில் எல்லாரும் வித்தாங்க இல்லையா? வித்து பணத்தை கொண்டு வந்து எங்க போட்டாங்க? அப்போஸ்தலருடைய பாதப்படியிலே, அதாவது கால்கள் கிட்ட போட்டாங்க. அப்ப பணம் எங்க இருக்கணும்? காலாண்ட தான் இருக்கணும். பணம் எங்க வரக்கூடாது? தலைக்கு வரக்கூடாது. தலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பெருமையுள்ளவர்களாக இருப்போம். பெருமையுள்ளவர்களாக இருப்போம். எந்த விதத்திலேயும் நீங்க வைத்திருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு என்ன கொடுக்க கூடாது? பெருமையை கொடுக்க கூடாது. நல்லா கவனிங்க. பெருமையுள்ளவனுக்கும் பெருமை இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பைபிளில் ஒரு ஐஸ்வர்யவானை பார்க்குறோம் இல்லையா? அவன் விதைச்சான், நல்லா விளைஞ்சுது. விளைஞ்சப்போ அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒரு கேள்வி கேட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? என்ன கேள்வி கேட்டான்? நீங்க சொல்றது கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டான். அவன் தன்னை பார்த்தே ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? என்ன கேள்வி? எப்ப கேட்டான் அந்த கேள்வி? விளைஞ்சது, நிறைய விளைஞ்சது, அவன் நினைச்சதை விட அதிகமா விளைஞ்சது. அப்படி விளைஞ்சப்போ அவன் கேட்ட கேள்வி என்ன? நான் என்ன செய்வேன்? தேவனுடைய பிள்ளைகள் நான் என்ன செய்வேன் அப்படின்னு நிக்க மாட்டாங்க. நான் என்ன செய்வது ஆண்டவரே அப்படின்னு யார்கிட்ட கேட்பாங்க? ஆண்டவரிடத்துல கேட்பாங்க. இதுதான் வித்தியாசம். பெருமையுள்ளவன் தன்னை பார்த்து கேட்பான், என்னன்னு? நான் என்ன செய்வேன்? திடீர்னு நம்ம கையில ஒரு 15,000 20,000 ரூபாய் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன கேட்குறோம்? இதை வச்சு என்ன பண்றது? கேட்குறோமா இல்லையா? என்னைக்காவது ஆண்டவரே இதை வச்சு என்ன பண்றது ஆண்டவரே, ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிறோமா? பணம் வந்துருச்சு கைக்கு, நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இந்த பணம் எந்துன்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். உங்க கையில் இருக்கிற பணம் உங்களது இல்ல, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது நம்ம மனசுல விதைச்சிருக்கிற விதை என்ன அப்படின்னா, 10 அதாவது தசமபாகம் ஆண்டவருடையது, 90% யாருடையது? நம்மளுடையது அப்படின்னு நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்மளை இன்னும் அந்த மல்கியா புஸ்தகத்துக்கு முன்னாடியே வச்சிருக்கிறாங்க. மத்தேயிலிருந்து வரவிட மாட்டேன்றாங்க நம்மளை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உங்கள் சொத்து அல்ல. இப்ப நல்லா கவனிங்க, நான் ஏன் சொத்து இல்ல, நான் யாருடைய சொத்து? நான் தேவனுடைய சொத்து. அப்படின்னா என் பாக்கெட் யார் சொத்து? நானே அவருக்கு சொந்தம்னா என் பாக்கெட் யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. என் பர்ஸ் யாருக்கு சொந்தம்? இல்ல ஆண்டவரே, நான் தான் உனக்கு சொந்தம். என் பாக்கெட் மட்டும் நான் வச்சுக்கிறேனே, என் பர்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிறேனே, என் பேங்க் அக்கவுண்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேனே. இப்படி நிறைய பேர் நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணம் எதுக்காக?
2 காரணங்களுக்காக. ஒன்று, பாருங்க தீமோத்தேயுல என்ன வாசிக்கின்றோம்? ஒன்று, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஓகே, தேவன் நமக்கு பணத்தை எதுக்கு கொடுக்கிறாரு? அங்கதான் வாசிச்சோம், சொல்லுங்க. நாம் அனுபவிப்பதற்கு. எஸ், எது கொடுத்திருக்கிறாரு? அனுபவிக்கணும். நான் அனுபவிக்கணுங்க. உலகம் சொல்ற அனுபவிக்கிறது வேற. சொல்றது புரியுதுங்களா? அனுபவிடா ராஜா அனுபவி, உலகத்தான் பாடுறான். அது கிடையாது. காசை படைச்சான், கையில கொடுத்தான், அனுபவிடா ராஜா அனுபவி. இது உலகம் சொல்றது. அந்த அனுபவத்தை பத்தி இங்க பேசல. நமக்கு என்ன வேணுமோ அதுக்காக அந்த பணத்தை என்ன பண்ணுங்க? செலவு செய்யுங்க. சில பேர் அதாவது நார்மலா, அதாவது அவங்களுடைய திராணியில அவங்களால என்ன நல்ல நிலையில நம்மளால இருக்க முடியுமோ அந்தந்த நிலையில நாம எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். என்னால தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் யாரையும் பட்டினியா வைக்கிறது இல்லை. உண்மையா இது? முந்தி ஒரு காலம் போயிடுச்சியா, கஞ்சி குடிச்சோம், வெறும் தயிர் மட்டும் தான் குடிச்சோம். எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாரு, களிமண்ணில் தயிரை பிசைஞ்சு சாப்பிட்டாங்களாம், ஏன்னா தானியம் இல்லாததுனால. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டவங்க இருக்கிறாங்க. அந்த காலகட்டம் அது இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. சபையில ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க மிக குறைவா தான் இருக்கிறாங்க. 2%, 3% அவ்வளவுதான் இருக்கிறாங்க. பெரும்பாலானோர் கர்த்தர் அதிகமாய் கொடுக்கிறாரு, இதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதை நாம அனுபவிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கவனிங்க, சேர்த்து வைப்பதில் 2 வகை இருக்கு. ஒன்று, நோக்கத்தோட சேர்த்து வைப்பது. நோக்கத்தோடனா, இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வருஷா வருஷம் என்ன செய்யணும்? ஃபீஸ் கட்டணும். இப்போ அந்த ஃபீஸுக்காக எடுத்து வைக்கிறது தவறு இல்லை. ஆனா நோக்கமே இல்லாம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் பேங்க்ல 15 லட்சம் ரூபா இருக்கு, என் பேங்க்ல 30 லட்சம் ரூபா இருக்கு. இருக்கட்டும், என்ன பண்ண போகுது அது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 50 லட்சம் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். என்ன பண்ண போகுது அது? என்ன பண்ண போகுது? நீ தான் சொல்லிக்கணும் என்னன்னு. என்கிட்ட இருக்கு. இப்போ உலகத்தினுடைய பணக்காரருடைய பட்டியல்ல 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி இப்படியெல்லாம் கணக்கு சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், இவனும் அதே அரிசி தானே சாப்பிட்றான். 10,000 கோடி வச்சிருந்தாலும் அவனும் அதே சோறு தான் சாப்பிட்றான், அதே சிக்கன் தான் சாப்பிட்றான், அதே மட்டன் தான் சாப்பிட்றான், அதே அளவு தான் சாப்பிட்றான். நீங்க பாதாம் பருப்பு சாப்பிட்றீங்களா? அவனும் பாதாம் பருப்பு தான் சாப்பிட்றான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா சொல்றதுல என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு பெருமை இருக்கு. நாமளும் அதான் நினைச்சிட்டு இருக்கோம். அனுபவிக்காம போட்டு வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதலாவது, நீங்க அனுபவிக்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் போடுங்க, ஆண்டவர் கொடுக்கும் போது நல்ல வீடு வாங்குங்க, தப்பே கிடையாது. அனுபவிக்கணும். அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அதே நேரத்தில் அது என்னவா மாறக்கூடாது? ஆடம்பரமாய் மாறக்கூடாது. வித்தியாசம் புரியுதுங்களா? அனுபவிக்கிறதற்கும் ஆடம்பரத்திற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் நம்மை ஆடம்பரமா இருக்க விரும்பவில்லை. ஆனா அனுபவிக்க என்ன செய்யறாரு? விரும்புற. நீ நல்லா இரு, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, நல்ல இடத்துல இரு. உன் பிள்ளைகளை, அதாவது நல்லா கவனிங்க, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய வீட்டுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் சர்க்கிள்ல ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல 6ஆம் வகுப்பு சேர்க்கிறதுக்கு 70,000 ரூபாய் கேட்டாங்க.
அதே பக்கத்துல அதே 6ஆம் வகுப்பு சேர்க்கிறதுக்கு 24,000 ரூபாய் கேட்டாங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம மனசுல என்ன எண்ணம் தெரியுமா? நிறைய பணம் கட்டுற ஸ்கூல்ல சேர்த்தா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என் பையன் அந்த 24,000 ரூபாய் ஸ்கூல்ல தான் சேர்த்து விட்டேன். நல்லா படிக்கிறான், நல்ல கல்வி இருக்கு. படிக்கிற பசங்க எங்க வேணா படிப்பாங்க, படிக்காத பசங்க எங்க சேர்த்தாலும் படிக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அதுக்கு கொஞ்சம் யார் முயற்சி தேவை? பெற்றோருடைய முயற்சியும் தேவை. ஸோ என்ன இருக்கக்கூடாது? ஆடம்பரம் இருக்கக்கூடாது. எல்கேஜிக்கு ₹1,00,000 வாங்குற ஸ்கூல்ஸ் இருக்குங்க. அதுலேயும் என்ன அர்த்தம், என்ன கொடுமைன்னா பசங்களை போய் சேர்க்குறாங்க. ஆடம்பரம் வேண்டாம், ஆனால் அனுபவிங்க. உங்கள் நிலையில் அனுபவிங்க. ஆண்டவர் அனுபவிக்கிறதற்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம கையில் காசை கொடுக்கிறார். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் எதுக்காக கொடுத்திருக்கிறாரு பாருங்க. 18வது வசனத்துல, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும். கவனிக்கிறீங்களா? முதலாவது நான் அனுபவிக்க காசு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ரெண்டாவது கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? காசு கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னாரு, அவர் கையில 10 ரூபா இருக்கு. அவர் கையில எவ்வளவு இருக்கு? 10 ரூபா இருக்கு. சொன்னார், என் கையில 10 ரூபா இருக்கு, இதே 100 ரூபா இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், 10 ரூபாயே கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குது. 100 ரூபா கொடுத்தா நீ கொடுப்பியா? முதல்ல 10 ரூபால கொடுக்கிறதற்கு உண்மையா இருங்க. அப்ப ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? 100 ரூபா கொடுப்பாரு. அந்த 100 ரூபால உண்மையா இருந்தா 1000 ரூபா கொடுப்பாரு. 1000 ரூபால நீங்க கொடுக்கிறதுல உண்மையா இருந்தா நீங்க அனுபவிக்க கர்த்தர் கொடுக்கிறாரு, சந்தோஷம். ஆனா அந்த அனுபவித்த பிறகு நமக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, நீங்க எடுத்து வச்சிடா, சேர்த்து வச்சிடாதீங்க, கொடுங்க. கொடுங்க. கொடுப்பதற்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? உதார உதார குணமுள்ளவர்கள். யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? குணம் இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. அவங்க ஏன் கொடுக்கறது இல்லை? அவனுக்கு குணம் இல்லை. என்ன குணம் இல்லை? கொடுக்கிற குணம் இல்லை. இன்னைக்கு பணம் ஐயோ போயிடுச்சுன்னா, பணம் போயிடுச்சுன்னா என்ன? பணம் தானே போயிடுச்சு. இன்னைக்கு பணம் போனதுனால தங்களுடைய ஜீவனை இழந்து போகிறவர்கள் எத்தனையோ பேர், தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் எத்தனையோ பேர். பணம் போயிடுச்சு, போகட்டும். ஆனா நாம செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாய் செய்கிறோமா? கொடுக்கணும். கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்? எங்கெங்க கொடுக்கணும்? கவனிங்க. முதலாவது, உங்களுடைய வருமானத்திலிருந்து சபைக்கு காணிக்கை கொடுக்கணும். முதலாவது, உங்களுடைய வருமானத்திலிருந்து சபைக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். எதுக்காக? சபையினுடைய காரியங்கள், ஊழியங்கள், சபையினுடைய தேவைகள், இவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு விசுவாசிகள் என்ன பண்ணணும்? தங்களுடைய வருமானத்திலிருந்து சபைக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இது முதலாவது. இரண்டாவது, ஊழியருக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்க ஸ்தல சபையில உங்களுக்கு ஊழியர் இருக்கிறார் அப்படின்னா, அந்தந்த ஸ்தல சபையில உள்ள விசுவாசிகள்
அந்தந்த ஸ்தல சபையில உள்ள ஊழியர்களை தாங்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எதிலெல்லாம் கொடுக்கணும்? எதிலெல்லாம் கொடுக்கணும்? கலாத்தியர்ல பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 5-6 வசனங்கள். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானேன், மேலும் நல்லா கவனிக்கிறீங்களா? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு எதுலங்க? எதுல? சகல நன்மைகளிலும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடு. சகல நன்மைகளிலும் அப்படின்னா என்ன? சகல நன்மைகளிலும் அப்படின்னா என்ன? இப்ப இருக்குதான்னு தெரியல, நான் கேள்விப்பட்டது கிராமப்புற சபைகள்ல நான் கேள்விப்பட்டது. அரிசியில பங்கு வரும், பருப்புல பங்கு வரும், முட்டையில பங்கு வரும், கோழியில பங்கு வரும், ஆட்டுல பங்கு வரும், விளைச்சல்ல இருந்து பங்கு வரும். வருதா? வருதா? கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் லேவியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. யாருக்கு? லேவியனுக்கு. எத்தனை கோத்திரம் இருக்கு மொத்தம்? 12 கோத்திரம். அதாவது இந்த லேவியன் இல்லாமலேயே 12 கோத்திரம். ஏன்னா யோசேப்பினுடைய 2 குமாரர்கள் அதுல இணைக்கப்படுகிறதுனால லேவியர் இல்லாமலேயே எத்தனை கோத்திரங்கள் இருக்கு? 12 கோத்திரம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த 12 கோத்திரத்தாரும் லேவியனுக்கு என்ன கொடுக்கணும்? தசம பாகம் கொடுக்கணும். இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லை, எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். என்ன கொடுக்கணும்? தசம பாகம் கொடுக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒவ்வொருத்தர் கையிலையும் 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா இருக்குன்னா லேவியனுக்கு எவ்வளவு போய் சேரும்? எவ்வளவு போய் சேரும்? 100 ரூபா. தசம பாகம் கொடுக்குறாங்க. 100 ரூபா தான் இருக்குயா. தசம பாகம் எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபா. இப்போ லேவியனுக்கு எவ்வளவு போய் சேருது? 120 ரூபா போய் சேருது. ஆனா மத்த எல்லார் கையிலும் எவ்வளவு இருக்கு? 90 ரூபா தான் இருக்கு. இப்ப இந்த 90 ரூபா வச்சிருக்கிறவன் 120 ரூபா வச்சிருக்கிற அந்த லேவியனை பார்த்து, டேய் நான் கொடுத்தது 10 ரூபா தான், ஆனா அவங்க கையில் எவ்வளவு இருக்கு? 120 ரூபா இருக்கு. என்ன வருது? கவனிங்க பிரியமானவர்களே, உங்க ஊழியர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெருமை. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்க ஊழியர் நல்லா இருக்கிறாரு, தேவன் உங்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஊழியர். எங்க சபையில ஒரு குடும்பம் எனக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாங்க, நான் 1 பைசா கட்டல. எங்க சபையில ஒரு குடும்பம் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, நான் 1 பைசா கட்டல. எங்க சபையில உள்ள ஒரு குடும்பம் ஒரு ஏசி கொண்டு வந்து மாட்டினாங்க, நான் 1 பைசா கொடுக்கல. நான் சொல்றது புரியுது? எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த கடைசியில ஏசி வாங்கி கொடுத்தவர் சொன்னாரு, எங்க ஊழியக்கார குழு குழுன்னு இல்லாம அப்படி அவர் குழு குழுன்னு இருந்தா நான் தான், நாங்க எங்களுக்கு தானே சந்தோஷம். புரியுதுங்களா? நிறைய ஊழியர்கள் கார் வாங்குறாங்க, வாங்கட்டும். பிரியமானவர்களே, கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல சபை கொடுக்கணும், 2வது ஊழியருக்கு கொடுக்கணும். இது 2ம் தாண்டி ஒருவேளை இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா வெளியில என்ன நடக்குது? ஊழியங்கள் நடக்கிறது, மிஷனரி ஊழியங்கள் நடக்குது. மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுங்க, அனுப்புங்க. அடுத்தது அங்க என்ன வாசித்தோம்? தீமோத்தேயுல என்ன வாசித்தோம்? நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும். நான் சொன்னேன் இல்லைங்களா,
ஒவ்வொரு சபையில மேபி ஒரு 2% இல்ல 5% இல்ல 10% ஏழைகளா இருக்கிறாங்க, விதவைகளா இருக்கிறாங்க, வருமானம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவங்கள பாருங்க. உங்களால இயன்றதை அவங்களுக்கு கொடுங்க. இதுல கொடுங்க 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 அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. விசுவாசிகள் மட்டும் இல்ல, ஊழியர்களும் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் மல்கியாவுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? என்ன பண்ணுங்க? கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது இல்லையா? அது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆசாரியர்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இப்போதும் ஆசாரியர்களே கேளுங்கள், இந்த கட்டளை உங்களுக்குரியது. அங்கிருந்து தான் வருது, அங்கிருந்து தான் வருது. அப்போ இந்த கொடுங்கள் அப்படின்ற நிலைமையில யாருக்கு மட்டும் இல்ல, யாருக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, ஊழியர்களும் கொடுக்கணும். நான் கொடுக்கிறேங்க, அதனால தான் நான் தைரியமா சொல்றேன். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு மேன்மையா இருக்கிறதற்காக அல்ல, எனக்கு அதிகமா இருக்கிறது என்பதற்காக அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதிலிருந்து நான் கொடுக்கிறேன். நான் சபை கொடுக்கிறேன், ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன், சபையில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அதிகமாக ஒருவேளை முடியலை, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறேன். கொடுங்க. கர்த்தர் 2 காரணத்துக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம கையில் கொடுக்கிறாரு. ஒன்று நாம் அனுபவிப்பதற்கு, 2 நாம் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு. இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அந்த 19ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நாம இங்க கொடுக்கிறது, சபைக்கு கொடுக்கிறோம், ஊழியருக்கு கொடுக்கிறோம், ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கிறோம். இப்படி கொடுக்கிறதினாலே என்ன நடக்குது? பரலோகத்திலே நமக்கு என்ன செய்யப்படுது? என்ன செய்யப்படுது? சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் நீங்க கொடுத்தா, இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்க இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும்? சரி, 100 ரூபா காணிக்க போடுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும்? 200 ரூபா கிடைக்குமா? 1000 ரூபா கிடைக்கும்? 1000 ரூபா கிடைக்கும்? 10,000 ரூபா கிடைக்குமா? ஏன்னா 100 மடங்கு இல்லை. எங்க சொல்லியிருக்கு பைபிள்ல? ஆண்டவர் எங்க கொடுக்கிறேன்னு சொன்னாரு, அதான வாசிச்சோம். இப்போ எங்க? வருங்காலத்தில் நீங்க இந்த பூமியில 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த பூமியில அவ்வளவுதான். நீங்க அதை நஷ்டம்னு நினைக்கணும். நீங்க இந்த பூமியில 100 ரூபா கொடுத்தா எனக்கு 200 ரூபா ஆண்டவர் திருப்பி கொடுப்பாருன்னு கொடுத்தா நீங்க யாருக்காக கொடுக்குறீங்க? உனக்கு தான். 100 ரூபா கொடு, இது நல்ல பிசினஸா இருக்கு இல்லையா? இது நல்ல வியாபாரம். என்ன வியாபாரம்? நான் ஆண்டவருக்கு 100 ரூபா கொடுத்தா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கொடுப்பாரு? 200 ரூபா கொடுப்பாரு. அப்புறம் ஏன் வெளியே போடுறீங்க? ஃபைனான்ஸில், பேங்க்ல, அங்க எங்க ஏன் போறீங்க? எல்லாத்தையும் கொண்டு வந்து காணிக்கையில போடுங்கள. நீங்க சம்பாதிக்கிற 10,000 ரூபா கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போடுங்க. ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? 20,000 கொடுப்பாரு. அதெல்லாம் போடுறது இல்லை. ஐயா, இந்த உலகத்துல நீங்க போட்டது இந்த உலகத்துல நஷ்டம் என்று எண்ணி கொடுக்க வேண்டும். அதுதான் பலி. ஆனா எங்க உண்டு? எங்க உண்டு? பரலோகத்திலே பொக்கிஷமாக வைக்கப்படும். பரலோகத்திலே பொக்கிஷமாக வைக்கப்படும். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போர் கொடுக்கிறாரு, அனுபவிங்க. ஒருவேளை உங்களுடைய தேவைகளை இன்னும் குறைக்க முடியும் அப்படின்னா குறைங்க, ஆனா கர்த்தருக்கு அதிகமா கொடுங்க. தெசலோனிக்கேய சபையார் கொடிய தரித்திரத்தில் இருக்கும்போது தாராளமாய் கொடுத்தார்கள்.
கொடிய தரித்திரம் இல்லை, கொடிய தரித்திரம். கொடிய தரித்திரத்தில் இருப்பவங்களுக்கு யார் கொடுக்கணும்? நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க அந்த கொடிய தரித்திரத்தில் அவங்க கையில் வருது, அந்த நேரத்தில் கூட ஐயோ இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருக்கு கொடுத்தாங்க? கர்த்தருக்கு கொடுத்தாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க, தேவதாசர்களுக்கு கொடுத்தாங்க. நாம் கொடுக்குறோமா? நம்மை நாம் யோசித்து பார்ப்போம், நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் ஒன்றையும் தனக்காக வைத்து கொள்ளவில்லை. கர்த்தர் முழுமையாய் அவருக்கு நமக்காக அவர் கொடுத்தார். அப்போ நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஸோ பணம், முதல்ல நம்முடைய பணத்தை குறித்ததான மனப்பான்மை என்ன ஆகணும்? மாறணும். நானும் என் மனைவி எங்களுக்கு கல்யாணமான அந்த முதல் இரவில் நாங்கள் எடுத்த அந்த முதல் தீர்மானம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு. கர்த்தருடைய கிருபையினால் இன்னைய வரைக்கும் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். நாங்கள் கடன் வாங்கலை. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லையில் திருப்தியாக இருங்க, பரவாயில்ல. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இல்லை, கர்த்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார், அந்த எல்லையில் உங்களை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விரிவாக்குனா விரிவாக்கட்டும், எல்லையை அவர் பெருசாக்குனா பெருசாக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் எல்லைகளை பெருக்கணும்னு சொல்லி கடன் வாங்கி, இஎம்ஐ வாங்கி, அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் நீங்கள் கண்ணியில் விழுந்து உங்களால் உங்கள் குடும்பம் நிம்மதியை இழந்து, வேண்டாம் வேண்டாம். கர்த்தர் கொடுக்கும்போது ஒன்று அனுபவிங்க, ரெண்டாவது கொடுங்க. யார் கொடுப்பாங்க? குணம் இருப்பவர்கள் கொடுப்பார். சபைக்கு கொடுக்கணும், ஊழியர்களுக்கு கொடுக்கணும், ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். கர்த்தர் கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார். அடுத்தது, இதெல்லாம் கொடுக்கறதுனால எங்கே உங்களுக்கு கொடுக்கப்படும்? இங்கே இல்லை, எங்கே? பரலோகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படும், பொக்கிஷமாய் கொடுக்கப்படும். பைபிள் அதுதான் வாசிக்கிறோம். உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷங்களை அங்கே தான் சேர்த்து வைப்பீர்கள். உங்கள் இருதயம் எங்கே இருக்கு? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? சிந்திப்போம், சிந்திப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. நல்ல நம்முடைய ஆவிக்குரிய தெளிவை இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார்கள். இந்த கேட்ட சத்தியத்திற்காக நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரன் மனோகரன் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். வடமலாபுரம் பகுதியை அங்கே இருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழிய பொறுப்பை தென்பாகங்களிலே நிறைவேற்றி வரக்கூடிய சகோதரன் மனோகரன் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். இந்த செய்திக்கான தலைப்பை நானும் சகோதரன் மனோகரன் அவர்களுடைய தம்பி சகோதரன் சைமன் அவர்களும் பேசி கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி கொடுத்தா நல்லாயிருக்கும், எங்கள் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டபோது, ஒரு வாரம் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க, அவரும் நான் ஒரு வாரமாக இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார். நான் அவங்கள்ட்ட கேட்ட உடனே கண்டிப்பாக பேசுவோம், எனக்கு அந்த சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்துச்சுட்டு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இதற்கு உறுதுணையாக இருந்த சகோதரன் சைமன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவுறுகிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்படியாக, நம்முடைய எல்லை எவ்வளவு தூரம் இருக்கும்படியாக நம்மோடு கூட உறவாடின சகோதரனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றி உள்ள உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த மாலை நேரத்திலே எங்கள் இருதயத்தோடு நீர் இடைப்பட்டதினாலே நாங்கள் உமக்கு மிகுந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை உம்முடைய தாசர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு ஏற்ற விதத்திலே அருளி செய்கிறீர். இந்த வேளையிலும் விசேஷமாக எங்களுடைய பணம் குறித்த நல்ல ஆலோசனைகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நீர் கர்த்தாவே எங்களோடு பேசினதினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவன் உள்ள இந்த வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே அழிந்து போகிற ஆண்டவரே நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் நற்கிரியைகளே நாங்கள் ஐஸ்வர்யங்களாகவும் வருங்காலத்திலே ஒரு நல்ல நித்தியமான பொக்கிஷத்தை நாங்கள் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாகவும் காணப்பட கிருபை தாரும். கொடுக்கிறதற்குள்ள நல்ல குணம் ஆண்டவரே என்னிலும் எங்களிலும் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்றும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு
அந்த நல்ல மனப்பான்மைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்றும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களுடைய நன்மையை நாடி அவருடைய பிரயோஜனத்தை தேடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேம்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வேளையிலும் எங்களோடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருந்ததற்காக எல்லா காரியங்களையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்தபடியினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரனை பலப்படுத்தினதினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர் மூலமாக இந்த மாலையிலும் இன்னும் வரக்கூடிய மறுநாளிலும் ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை அருமையான அருளாட்சி சபையார் மற்றும் அருகிலுள்ள சபையிலிருந்து வந்தவர்கள் யாவரும் ஆண்டவரை கேட்டு பயனடைய நீர் கிருபை தாரும். சகலத்தையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நடத்தியவர்களும் கேட்டதோடு மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அவளை கடைபிடிக்கக்கூடிய நல்ல தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்து அதை அபியாசப்படுத்த அதில் நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கனம், மகிமை, துதி யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மிகுந்த மனத்தாழ்மையுடனே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.